அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடையே பனைமரம் காப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பனைப்பொருட்களை பயன்படுத்துவோம், பனை விதை நடவு செய்வோம், நிலத்தடி நீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை பேணி காப்போம் என்கிற நோக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தமிழக மாநில மரம் என்ன மரம்? இந்த பள்ளியை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே எனது பனைமர காடா இருக்குல்ல பாத்தீங்கன்னா. சோ இந்த பனைமரத்துல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு மருத்துவ குணமுடையது. மரத்துல இருந்து கிடைக்கிற பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபயோகிக்க வேண்டும். இயற்கை சார்ந்த பொருட்கள், ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? இதுல எதுவுமே நமக்கு கலப்படம் இல்லாம எல்லாமே இயற்கையா கிடைக்குது. நம்ம சுற்றுச்சூழலை என்ன செய்ய வேண்டும்? பேணி காக்க வேண்டும். நிலத்தடி நீர் ஆதாரத்தை நம்ம பெருக்குவதற்கு என்னது? பனை பொருட்களை நம்ம என்ன செய்யணும்? பாருங்க, பனை விதை நடவு. சோ இதுல நமக்கு கால்சியம், இந்த பதநீர் பாத்தீங்கன்னா அதிகமா கால்சியம் சத்து இருக்கிறது. கருப்பு கட்டினா இரும்பு சத்து அதிகமா இருக்கு, ரெண்டு சாப்பிடும் அப்படிதானே. இதெல்லாம் ஒவ்வொரு சீசன் டைம்ல கிடைக்கும். அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும்? உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். முந்தைய காலங்களில் பாத்தீங்கன்னா குமரி மாவட்டம் அதிகமாகவே பனை தொழிலாக வாழ்வாதாரமாக காணப்பட்டது. இப்ப எல்லாமே இந்த தொழில் என்னது? நலிவடைந்து இருக்கிறது. நம்ம என்னது எங்க பார்த்தாலும் என்னது? அதிகமான இந்த வியாதிகள், குட்டி பிள்ளைங்களுக்கு கூட என்னது பிரஷர், கேன்சர், இப்படிப்பட்ட நமக்கு வியாதிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. பனை சார்ந்த உணவுல கிடைக்கக்கூடியது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியமானது, ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே. ஸோ இதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபயோகிக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? பனை மரத்தை வளர்க்க வேண்டும். இருக்கிற பனை மரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. ஒரு பனை மரம் வச்சீங்கன்னு சொன்னா அது தன்னுடைய பலனை தருவதற்கு 15 வருடம் ஆகிறது. இப்படிப்பட்ட பனை மரம் பாத்தீங்களா எவ்வளவு வருடம்னு சொல்லிட்டு நம்ம என்னது? பிளாஸ்டிக் என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் இப்ப எங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க நிலத்தடி ஓரங்கள்ல எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா சீட்டை போறோம் இல்ல, நம்ம சாலை ஓரம் எல்லாம் அப்படி வீசக்கூடாது. நம்ம என்னது? பிளாஸ்டிக் என்னது? நம்ம எடுத்து அதை என்ன செய்ய வேண்டும்? கீப் அப் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சு அதை என்ன செய்யணும்? நீங்க தீ போட்டு நெருப்பு போட்டு என்ன செய்யணும்? கொளுத்தி விட வேண்டும். சோ இது மட்டும் இல்லாம குளங்கரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன செய்யப்படுது? மாசு கட்டுப்பாடு அடையும், அப்படிதானே. நீங்க அதிகமா பாத்தீங்கன்னு சொன்ன இப்ப குளங்கரைகள் எல்லாருமே தூக்கி வீசிட்டு போயிருவோம் இல்ல, அதெல்லாம். அப்ப அந்த குளங்கரைகளுக்கு நமக்கு என்னது? அதிகமா தண்ணீருக்கு தான் என்னது? மாசு. அந்த நம்ம என்னது? உபயோகப்படுத்த முடியாது, அப்படிதானே அந்த இதுல. சோ அதனால என்ன செய்ய வேண்டும்? சுற்றுச்சூழலை நம்ம பேணி காக்குவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு பனை பொருட்களை உபயோகிக்க வேண்டும். பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் பாருங்க, என்னென்ன பொருட்கள் வெளிவருகின்றது? விசிறி பார்த்திருக்கீங்களா? தொப்பி பாத்தீங்களா? தொப்பி, இது மாதிரி பாய், கடவம், பெட்டி. முந்தைய காலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்தி வந்தோம். இப்ப அதெல்லாம் யாராவது வீட்டுல இருக்கா? பாய், கடவம், பெட்டி எல்லாமே அரிவெட்டின்னு சொல்லுவோம். இதுவும் இல்லை. சோ இப்படிப்பட்ட இந்த பிளாஸ்டிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? உபயோகப்படுத்தக்கூடாது. ஓலையால், பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டியங்கிறதா நம்முடைய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து பனை மரத்தை காப்போம்.